மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா மே 10 ஞாயிற்றுக்கிழமை சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரா பதவியேற்றிருந்தாரு. அவரோட 9 பேர் அமைச்சர்களா பொறுப்பேற்றிருந்தாங்க. அவங்களுக்கு சமீபத்துல இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்படி திரு விஜய் அவர்களோட சேர்த்து மொத்தமா 10 பேர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஆன நிலையில இப்ப திரு விஜய் அவர்கள் தன்னோட அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. 10 பேரா இருந்த தமிழ்நாட்டு அமைச்சர்களோட எண்ணிக்கை இப்ப 23 பேர் ஆட் ஆகி 33 ஆயிருக்கு. நம்மளோட இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் போது அந்த எண்ணிக்கை 33ல இருந்து 35 அதிகரிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம அமைச்சர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எதன் அடிப்படையில அமைச்சர்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க, எதன் அடிப்படையில அவங்க இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப விசிகா மற்றும் ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் இந்த மாதிரி அமைச்சர்கள் வர போறாங்களே, அவங்களுக்கு ஏன் இந்த துறைகளை மட்டும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களோட அமைச்சரவை தேர்வு, அவங்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடுன்னு சொல்லி இது எல்லாத்த சுத்தியும் எண்ணற்ற கேள்விகளும், எண்ணற்ற குற்றச்சாட்டுகளும், எண்ணற்ற வாதங்களும், எண்ணற்ற பிரதிவாதங்களும் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% ஓட்டு எடுத்திருந்த நாம் தமிழர் கட்சி நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெறுமனே 4% ஓட்டை மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி 8.2ல இருந்து 4%, அதாவது ஓட்டு சதவீதம் பாதிக்கு பாதியா குறைஞ்ச பிறகு திரு சீமான் அவர்கள் தலைமையில மறைமலை நகர்ல தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டத்தை திரு சீமான் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காருன்னு சொல்லி மே 17 ஞாயிற்றுக்கிழமையில தொடங்கி மே 22 வெள்ளிக்கிழமை காலையில இந்த வீடியோ பேசிட்டு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி இந்த வீடியோ நாம ஒவ்வொன்றா பார்க்க ட்ரை பண்ணலாம். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடத்துல ஜெயிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருந்த திரு விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகியிருந்தாரு. திரு விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. இதுல காங்கிரஸ் கூட்டணியா உள்ள வந்துட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட், விசிக்கு, ஐயுமான கட்சிகள் எந்த வித நிபந்தனையுமே இல்லாம வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற பேர்ல தான் ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலுமே திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது அவரோட சேர்த்து வெறுமனே 10 பேர் மட்டும்தான் தமிழ்நாடு அமைச்சர்களா பொறுப்பேற்றிருந்தாங்க. அவங்களுக்கான இலாக்காக்கள் கூட ரொம்பவே லேட்டா தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப திரு விஜய் அவர்கள் தன்னோட அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு அமைச்சரவையில இடம் கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டாரு. 2 கம்யூனிஸ்டுகளும் கண்டிப்பாவே அமைச்சரவையில இடம் பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பினாங்க. அதே மாதிரி 2 கம்யூனிஸ்டுகளும் அமைச்சரவையில இடம் பெறல. ஆனா விசிகா என்ன பண்ணுவாங்க, ஐயுஎம்எல் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தனக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்களிச்ச 25 எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு 25 எம்எல்ஏக்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது திரு விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இடம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிதான் பலரும் எதிர்பார்த்தாங்க. நான் அப்படியே எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு சில காரணங்களால திரு விஜய் அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்த 25 எம்எல்ஏக்கள்ல யாருக்குமே அமைச்சரவையில இடம் கொடுக்கல. இப்படி திரு விஜய் அவர்கள் அதிமுகவிலிருந்து வந்த 25 எம்எல்ஏக்கள்ல யாருக்குமே அமைச்சர் இடம் கொடுக்காததுனால அந்த 25 பேர் இருக்க ஒரு சில எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறதாகவும், திரும்ப நாம ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடவே சேர்ந்துட கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வர தொடங்கியிருக்கு. இதுல உண்மையிலேயே அந்த 25 பேர்ல இருந்து திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் எத்தனை எம்எல்ஏக்கள் சேர போறாங்க, இல்ல இன்னைக்கு அமைச்சரவை இடம் கொடுக்கணும்னாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல திரு விஜய் அவர்கள் தனக்காக ஓட்டு போன 25 பேர்ல இருந்து யாருக்காவது அமைச்சரவை இடம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பாசே, அமைச்சரவை இடம் கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன, அவர் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்துட்டாரே பாசே அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் சொல்றாங்க. சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலுமே திரு விஜய் அவரோட அமைச்சரவையில புதுசா 23 பேர் அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட நண்பருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காரு. தன்னோட நடிச்சவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காரு. பாசே, எங்க தளபதி பாத்தீங்களா, மொத்தம் 7 பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காரு. 4 பெண்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்காரு. பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு அந்த துறையை ஒதுக்கி இருக்காரு. இந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இந்த துறையை ஒதுக்கி இருக்காரு. பாத்தீங்களா, எங்க தளபதி ஒன்றும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரியோ இல்ல எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ பழமைவாதியான அரசியல்வாதி இல்லைங்க. எங்க தளபதி ஒரு பக்கா மாச அரசியல்வாதிங்க. அவர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, முதியோர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, எளியோர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, எல்லாமே இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லி எங்க தளபதி அவருக்கானவர் இல்லை, இவருக்கானவர் இல்லை. எங்க தளபதி
என்டையர் தமிழ்நாட்டுக்கானவரு, எங்க தளபதி என்டையர் இந்தியாவுக்கானவரு, உண்மையை சொல்லணும்னா எங்க தளபதி என்டையர் உலகத்துக்கானவரு அப்படின்னு சொல்லி தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர் சோசியல் மீடியாவில பயிர் விட்டு இருக்காங்க. பட்டியல் இனத்தை சேர்ந்த 7 பேரை அமைச்சராக்கி அழகு பார்த்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி. பெண்கள் 4 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்த திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி. அந்த துறைக்கு அவரை அமைச்சராக்கிய திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றி. இந்த துறைக்கு இவரை அமைச்சராக்கிய திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லி தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம் ஃபயர் விட்டாங்கன்னா, இன்னொரு பக்கம் சினிமா துறையை சேர்ந்தவங்க, அந்த துறையை சேர்ந்தவங்க, இந்த துறையை சேர்ந்தவங்க சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்னு சொல்லி திரு சி ஜோசப் விஜய் என்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் சும்மா பாராட்டு மழையில நனைஞ்சிட்டு இருக்காரு. இப்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பாராட்டு மழை நனைஞ்சிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஏங்க பாத்தீங்களா இந்து சமய அறநிலையத்துறைக்கு திரு விஜய் அவர்கள் யார எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சரா நியமிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரிய வருது, திரு விஜய் அவர்கள் RSS ஓட கைகோடின்னு தெரிய வருது. இதன் மூலம் என்ன தெரியுது, திரு விஜய் அவர்கள் பாஜகவோட பி டீம்ன்றது தெரிய வருது. ஏற்கனவே திரு விஜய் அவரோட அமைச்சரவையில அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. இப்ப மறுபடியும் இன்னொருத்தரை திரு விஜய் அவர்கள் அமைச்சரா நியமிச்சிருக்காரு. இதுல இருந்து என்னங்க தெரிய வருது, திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மாற்று அரசியல்வாதி இல்ல, ஏமாற்று அரசியல்வாதின்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்களோ அதையே மறுபடியும் ஒரு முறை வீரியமாவும் விறுவிறுப்பாவும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்டர்நெட் மூலமாவும் இன்ஸ்டாகிராம் மூலமாவும் பரப்பிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் பரப்புறாங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் ஃபயர் விடுறாங்க. 2 பேர் என்ன பண்ணிட்டு போகட்டும். இங்க என்னன்னா, திரு விஜய் அவர்கள் திரு ரமேஷ் அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்குனது சரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், இந்து சமய அறநிலையத்துறை எதுக்காக ஒதுக்கப்பட்ட துறைன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அப்படி அதுக்காக ஒதுக்கப்பட்ட துறையை போய் நீங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுத்தா எப்படிங்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப். இது எல்லாமே ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மொத்தம் ஒரு 108 பேர் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருந்தாங்க. இதுல எத்தனை பேருக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதி இருக்கு, தகுதின்றதை தாண்டி இதுல எத்தனை பேர் எம்எல்ஏ ஆகிறதுக்காக ஹார்ட் ஒர்க்கையும் ஹோம் ஒர்க்கையும் போட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ஒற்றை இலக்கில் இருக்கவங்க கூட ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க்கை போடலன்றது தான் என்னோட தனிப்பட்ட விமர்சனம். பட் திரு விஜய் அவர்கள் தன்னோட கட்சியை சார்ந்த 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிவிச்சப்ப அதுல ஒரு 2 பேர் அவர் வேட்பாளர் அறிவிச்சிருந்த நான் வரவேற்றிருந்தேன். அதுல ஒருத்தர் தான் திரு ரமேஷ் அவர்கள். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 108 இடத்துல ஜெயிச்சிருக்கலாம், தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 34.9% ஓட்டை எடுத்திருக்கலாம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டு தமிழக வெற்றி கழகத்தையும் திரு விஜய் அவர்களையும் தமிழ்நாடு ஆளுங்கட்சியா உட்கார வச்சிருக்கலாம். ஆனா மேல சொன்ன எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை மற்ற எல்லா கட்சிக்காரர்களும் ஒன்று சேர்ந்து கேலி பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது, கணக்கே இல்லாம ஊடக நிகழ்ச்சிகளை ட்ரால் பண்ணிட்டு இருக்கும் போது தனியாளா போய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அவர் அங்க ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸை முன்வைச்சாரு, முன்வைக்கலன்றது 2வது விஷயம். ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா போய் ஊடக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்காக தன்னோட கருத்தையும் தன்னோட தளபதிக்காகவும் பேசினவர் திரு ரமேஷ் அவர்கள். அப்படி தமிழக வெற்றி கழகம் ஜெயிப்பாங்களா இல்ல ஜெயிக்க மாட்டாங்களான்னு சொல்லி தெரியறதுக்கு முன்னாடியே திரு ரமேஷ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்காக பல பேர்கிட்ட கருத்தியல் ரீதியா அசிங்கப்பட்டிருக்காருன்னு இருந்தாலுமே திரு ரமேஷ் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கினதை நான் பாராட்டியிருந்தேன். இப்ப திரு ரமேஷ் அவர்களுக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்ததையும் நான் கண்டிப்பாவே பாராட்டுறேன், மறுபடியும் பாராட்டுறேன். திரு ரமேஷ் அவர்களுக்கு அமைச்சர் இடம் கொடுத்திருக்க திரு விஜய் அவர்களுக்கு என்னோட பாராட்டுக்கள், நன்றிகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். திரு ரமேஷ் அவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், திரு ரமேஷ் அவர்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் எப்படிங்க நீங்க இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு தாவேகாவை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாசே இதுக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா யாரு பாசே இருந்தாரு? அவர் என்ன உத்தமரா? அவர் என்ன புனிதரா? அவர் என்ன நேரடியா தேவலோகத்துல இருந்து பூமிக்கு வந்தவரா? எங்க ரமேஷுக்கு ஒரு இளைஞருங்க, அவர் எந்த சமுதாயம்னா இருந்துட்டு போகட்டும், அவருக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அவர் எந்த சமுதாயம்னா இருந்துட்டு போகட்டும், அவர் எந்த சமுதாயமா இருந்தாலும் அவர் கொடுத்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்துறாரா பயன்படுத்தலையா? தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருந்து அவர் கோயில்களை முன்னேற்ற பாதை கொண்டு போறாரா இல்லையா?
கோவில்களை வெறுமனே வருமானத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம கோவில்கள் மூலமா, கோவில்ல இருக்க சிற்பக்கலை மூலமா, கோவில்கள்ல இருக்க கல்வெட்டுகள் மூலமா தமிழோட பண்டைய கால வரலாறு, தமிழோட பண்டைய கால நாகரிகம் எல்லாத்தையும் திரு ரமேஷ் அவர்கள் சரி செய்வாரா? அதன் மூலமா தமிழர்களோட வரலாற்றை தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கும், இந்தியா முழுக்க இருக்க மக்களுக்கும், ஏன் உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கும் தமிழோட பெருமையை, தமிழோட கோவில் கலையை, தமிழோட நாகரிகத்தை, தமிழ் மொழியோட தொன்மை எல்லாத்தையும் திரு ரமேஷ் அவர்கள் ஒருவேளை கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா அவரை எல்லாருமே, விமர்சகர்கள் எல்லாருமே திரு ரமேஷ் அவர்களை கண்டிப்பாக பாராட்ட தான் போறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன்ல, இந்த ஏஐ ஜெனரேஷன்ல போய் ஜாதியாவது மதமாவது அப்படின்னு சொல்லி பல பேர் பல வகையில சொன்னாலுமே இந்த ஜாதி மதன்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குதான் செய்யுது. நான் இப்ப பேசிட்டு இருக்க பாயிண்ட்டுக்கு டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு பாயிண்ட் நான் இந்த வீடியோட பிறகு பேசதான் போறேன். பட் திரு விஜய் அவர்கள் ரமேஷுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. திரு ரமேஷ் அவர்கள் எம்எல்ஏ ஆயிட்டாரு. திரு விஜய் அவர்கள் ரமேஷ் அவர்களுக்கு அமைச்சராக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இப்ப திரு ரமேஷ் அவர்கள் அமைச்சர் ஆயிட்டாரு. திரு ரமேஷ் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சராக ஆயிட்டாரு. அவரு எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரா இருந்தாலுமே அவர் கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாரா, பயன்படுத்த போறது இல்லையா? அவரும் இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் மாதிரியே சிறப்பா செயல்படலாம், அப்ப அவரை விமர்சிக்கலாம். அதை விட்டுட்டு அவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால அவர் இந்த துறைக்கு அமைச்சராக கூடாது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறதுல ஏதாவது பயன் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இருக்க போறது இல்லை. இதே மாதிரிதான் முதல்ல ஒரு 10 பேர் அமைச்சர்கள் ஆகியிருந்தாங்க. இப்போ 23 பேர் அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து விசிக ஒருத்தர், ஐயுஎம்ல ஒருத்தர் சொல்லி அதிகபட்சமா தமிழ்நாட்டுல 35 பேர் அமைச்சர்களா இருக்க முடியும். திரு விஜய் அவர்கள் 35 பேர் அமைச்சர்களா ஆக்க போறாரு. அப்படி இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆகியிருக்க, முதலமைச்சர் ஆகியிருக்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு சரியா தப்பா, நீங்க அதுக்கு தகுதியானவர்களா இல்ல தகுதி அற்றவர்களா தான் ரெண்டாவது விஷயம். உங்க கையில ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுடுச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தினா மட்டும்தான். கோவப்படத்துல வர மாதிரி என்னன்னா, இளைஞர்களை நம்பி திரு விஜய் அவர்களை இளைஞரா நம்பி மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அவர் உங்க எல்லாரும் நம்பி உங்ககிட்ட அமைச்சரவை பொறுப்பை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கிறதுனால நீங்க எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளையும் கரெக்டா பண்ணி தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலையும், தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் தலைமையில இருந்ததை விட உங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில திரு சி ஜோசப் விஜய் அவரோட தலைமையில தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரி மாநிலமா நீங்க கொண்டு போகிற நம்பிக்கை எனக்கு இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வேற. நீங்க அந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா அதுல சந்தோஷப்படுற முதலா நான் தான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டு அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்க 33 பேருக்கும், இதன் பிறகு பொறுப்பேற்க 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு முறை ட்ரையம் தமிழ் யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். ஆனா இங்க இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாயிருக்குது. மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எந்த கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கல. தனி பெரும்பான்மை கிடைக்கலனாலுமே முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல ஜெயிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் கவர்னரை மீட் பண்ணாரு. திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்தாரு. ஆனா கவர்னர் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, 118 நம்பர் இந்த கையில காட்டுங்க, இந்த கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கவர்னர் அவர்கள் சொல்லிட்டாரு. 107 எம்எல்ஏக்களோட ஆதரவு பெற்ற திரு விஜய் அவர்கள் அந்த ஆதரவு எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை 107ல இருந்து 118 உயர்த்துறதுக்கான முயற்சியில இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர போறாங்க. திமுகவோட ஆதரவுல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அந்த நியூஸ் லைட்டா மங்க தொடங்கின உடனே திமுகவும் அதிமுகவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்று சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் அப்படியே மங்கின உடனே தாவேகா விசிகா கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. விசிகா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதனால தாவேகா திருச்சி கிழக்கு தொகுதியோட போட்டியிட வாய்ப்பை விசிகா கிட்ட கொடுக்க போறாங்க. அந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் போட்டியிட போறாரு. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதே தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடோட துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. இதுல திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேரல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்கல. அடுத்து திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்து தொல் திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆக்கல. அதன் பிறகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சரா பொறுப்பேற்கல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் போது நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்க திமுகவோட கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லி திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அடுத்து தமிழக அமைச்சரவையோட ஒரு விரிவாக்கம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்த உடனே மறுபடியும் என்ன நியூஸ் வந்துருச்சு, திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக போறதா சொன்னாங்க, திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சராக போறதா சொன்னாங்க. இந்த முறை என்ன சொன்னாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக போறாரு.
மறுபடியும் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுற வாய்ப்பை தாவேகா திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் கசிய விட்டாங்க. இதுல முதல்ல சொன்ன தகவல் உண்மையா, ரெண்டாவதா சொன்ன தகவல் உண்மையா, மூணாவதா சொன்ன தகவல் உண்மையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலும் தொல் திருமாவளவன் அவர்களே கூட ஒரு சில பேட்டிகளை கொடுத்திருந்தாலுமே இப்ப கடைசியா என்ன ஆகி போயிடுச்சுன்னா, தாவேகாவோட அமைச்சரவையில விசிகா இடம்பெற போறாங்க. திரு வன்னி அரசு அவர்கள் தமிழ்நாட்டோட அமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற ஸ்டேஜ்ல நிறுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது திரு வன்னி அரசு அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சரா பதவி ஏற்றுட்டு இருந்துட்டு இருப்பாரு. பட் திரு வன்னி அரசு அவர்கள் தமிழ்நாட்டு அமைச்சர் ஆகிறாரு ஆகல, அது செகண்டரி. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு சேர்ந்து திரு திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தப்பனா எனக்கு அதிமுக அரசியல் மேல எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு, திமுக அரசியல் மேல எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு, தொல் திருமாவளவன் அவர்களோட அரசியல் மேலையும் எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு. பட் அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு சேர்ந்து பொதுவான ஒரு தலைவரா தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தப்ப நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா அட்லீஸ்ட் ஒரு நாளாவது உட்காந்தா மட்டும்தான் அவரோட லெகசின்றது ஃபுல்ஃபில் ஆகும். சரி, அந்த வாய்ப்பு நடக்கல. அடுத்து தாவேகாவுக்கு விசிக்கு ஆதரவு கொடுக்கணும்னா தொல் திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போனதா தகவல் வந்து. சரி, தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் ஆகல, அட்லீஸ்ட் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா அதுவும் நடக்கல. சரி, தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகல, தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராகல, அட்லீஸ்ட் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட அமைச்சராவது ஆவார்னு சொல்லி பார்த்தா அதுவும் இப்ப நடக்க போறது இல்லை. இங்க என்னன்னா, தொல் திருமாவளவன் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு லோக்சபா எம்பி ஆயிட்டாரு. திருமாவளவன் அவர்கள் லோக்சபா எம்பியா இருக்கிறதுனால அவரு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி நான் காட்டு மன்னார் கோயில் தொகுதியிலே போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சவங்க என்ன சொல்லியிருந்தோம், திருமாவளவன் எடுத்த இந்த முடிவு கண்டிப்பாவே சரியான முடிவு சொல்லியிருந்தோம். ஆனா அவர் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கினாரு. அப்ப நம்ம என்ன சொன்னோம், திருமாவளவன் அவர்கள் முதல்ல எடுத்தது தவறான முடிவு, இப்ப எடுத்திருக்கிறது தப்பான முடிவு, தப்புக்கெல்லாம் தப்பான முடிவுன்னு சொல்லியிருந்தோம். அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் நிறைய முடிவுகள் எடுத்திருந்தாரு, நிறைய பேட்டிகளை கொடுத்திருந்தாரு, நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. பட் தொல் திருமாவளவன் அவர்களை சுத்தி இந்த கடந்த ஒரு 20 to 25 நாள்ல அவரை சுத்தி வந்த அரசியல் நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சரி சரியான ஒண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆக போறாரு, முதலமைச்சர் ஆகல. திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக போறாரு, துணை முதலமைச்சர் ஆகல. திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக போறாரு, திருமாவளவன் அவர்கள் அமைச்சர் ஆகல. இப்ப தொல் திருமாவளவன் அவரோட கட்சியை சேர்ந்த வன்னி அரசு அவர்கள் தமிழ்நாட்டோட அமைச்சர் ஆக போறாரு. வன்னி அரசு அவர்கள் அமைச்சராக போறாரு அப்படின்ற நியூஸை விட அவர் எந்த துறையோட அமைச்சராக போறாரு அப்படின்ற விஷயம் தான் பெரிய அளவு பேசுபொருளா இருக்கு. நாம இதுக்கு முன்னாடி ரமேஷ் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஆனதை பத்தி பேசும்போது சமுதாயத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுங்க, அவர் எந்த மாதிரி செயல்படுறாருன்றத வச்சுதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அளவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப மேல அந்த மாதிரி பேசியிருந்த நானே தான் ஏன் வன்னி அரசு அவர்களை அந்த குறிப்பிட்ட துறையோட அமைச்சராக்க மட்டும்தான் ஆக்கணுமா என்ன? முன்னாடியே ராஜ்மோகன் அவர்கள் எந்த தொகுதியில போட்டிட்டாரு, அவருக்கு அமைச்சர் ஆன உடனே எந்த இலாக்கா ஒதுக்கப்படும் அப்படின்ற தகவல்லாம் வந்தப்ப எண்ணற்ற விமர்சனங்கள் வந்திருந்தது. ஆனா வந்த தகவலுக்கு மாறா இப்ப ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றுட்டாரு. அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அவர் மேல எனக்கு எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கு, அவர் மேல பல பேர் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணாங்க, எல்லாரும் ஓகே. ஆனா இப்ப ராஜ்மோகன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆயிட்டாரு, அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்எல்ஏவான வன்னி அரசு அவர்கள் அமைச்சர் ஆக போறாரு. அவருக்கு ஏன் இந்த குறிப்பிட்ட இலாக்காவை மட்டும் ஒதுக்கணும்? விசிகாவில இருந்து வந்தா இந்த இலாக்கா, ஐயுஎம்எல் இருந்து வந்தா இந்த இலாக்கான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபைட் ரூல் ஏதாவது இருக்கான்னு விஜய் அவர்கள் நானும் ஒரு சமூக நீதி பார்வையாளர்னு சொல்லிட்டு அவரும் எப்பவும் போல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு இந்த இலாக்கா தான் ஒதுக்குவேன், இந்த மதத்தை சேர்ந்தவருக்கு இந்த இலாக்கா தான் ஒதுக்குன்னு சொல்லி ஒதுக்குறது கண்டிப்பாவே சரியான முடிவு இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாசே அந்த சமுதாயத்திலிருந்து வந்த ஒருத்தரை அந்த சமுதாயத்துக்கான துறையோட அமைச்சர் ஆக்கானா மட்டும்தான் அந்த சமுதாய மக்களோட வழி இவருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில உருட்டுக்களை கண்டிப்பாக பல பேர் உருட்டதான் போறாங்க. பட் அவங்க உருட்டு என்னதான் ஒரு வகையில கரெக்டான உருட்டா இருந்தாலும் அதோட உண்மை தன்மை ஆராயும் போது அது கண்டிப்பாவே கரெக்டான உருட்டு இல்லைன்றத மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப விசிகாவில இருந்து ஒருத்தர் அமைச்சராக போறாரு, ஐயுஎம்ல இருந்து ஒருத்தர் அமைச்சராக போறாரு. விஜய் அவர்கள் வெற்றிகரமா திமுக கூட்டணியை உடைச்சி அந்த கூட்டணியிலிருந்து வந்த 3 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவர் என்ன பண்றாரு,
நானும் இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல கூட்டணியா தான் போட்டியிட போறேன் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு இருக்க ஒரு சின்ன ஆசைனா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டு 108 இடத்துல ஜெயிச்சு இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகிட்டாரு. இதனைத் தொடர்ந்து 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் நடக்க போகுது. அப்படி 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் நடக்கும் போது ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியில தனித்து போட்டியிடணும். எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் 234 தொகுதியில தனித்து போட்டியிடணும். மூணாவது பெரிய கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 234 தொகுதியில தனித்து போட்டியிடணும். எப்பவும் போல திரு சீமான் அவரோட நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக 234 தொகுதியிலும் தனித்து தான் போட்டியிட போறாங்க. இது மட்டும் இல்லாம பாமக, விசிகான்னு சொல்லி எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 7 தொடங்கி Z வரைக்கும் 1 தொடங்கி 9 வரைக்கும் சொல்லி சின்ன கட்சி பெரிய கட்சின்னு சொல்லி எந்தவித பாகுபாடும் இன்றி எல்லா கட்சிகளும் 234 தொகுதியில தனித்து போட்டியிடணும். அப்படி தனித்து போட்டியிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட பலம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தோட பலம் என்ன, அதிமுகவோட பலம் என்ன, நாம் தமிழர் கட்சியோட பலம் என்ன, பாமகவோட பலம் என்ன, விசிகாவோட பலம் என்னன்னு சொல்லி எல்லா கட்சியோட பலமும் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க, எந்த கட்சி வட தமிழகத்துல மட்டும் இருக்காங்க, எந்த கட்சி தென் தமிழகத்துல மட்டும் இருக்காங்க, எந்த கட்சி சிட்டில மட்டும் இருக்காங்க, எந்த கட்சி வில்லேஜ்ல மட்டும் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே தெரிய வந்துடுச்சுன்னா அதன் பிறகு தமிழ்நாடு அரசியல் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி போகுன்றது ஒரு சின்ன ஆசை. ஆனா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல இப்ப ஆளுங்கட்சியா இருக்க தமிழக வெற்றி கழகம் என்னதான் 233 தொகுதியில தனித்து போட்டிட்டு இருந்தாலுமே தனித்து போட்டியிட்டது திரு விஜய் அவர்களோட முடிவு இல்லை. மற்ற எந்த கட்சியும் வராததுனால வேற வழியே இல்லாம தான் திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க, விசிகா வந்துட்டாங்க, ஐயோமல் வர கட்சிகள் வந்துட்டதுனால திரு விஜய் அவர்களும் என்ன பண்ண போறது இதுக்கப்புறம் தனித்து போட்டியிட போறது இல்லை. அதனால இதன் பிறகும் எந்த கட்சியோட உண்மையான பலம் என்ன, உண்மையான பலவீனம் என்னன்றது யாருக்குமே தெரிய போறது இல்லை. பட் 2010 கட்சி அரசியல் வந்து 2016 இருந்து தேர்தல் அரசியல் இருக்க நாம் தமிழர் கட்சி 2016 தனித்து போட்டிட்டாங்க, 2019 தனித்து போட்டி, 2021 தனித்து போட்டி, 2024 தனித்து போட்டி, கடைசியா நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் தனித்து போட்டிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லா தேர்தல்கள்லையும் தனித்தே போட்டிட்டு வர நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல முதல் முறையா ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருந்தாங்க. அப்படி இத்தனை வருஷ தேர்தல் வரலாற்றுல நாம் தமிழர் கட்சி முதல் முறையா ஒரு வீழ்ச்சியை சந்திச்ச பிறகு திரு சீமான் அவர்கள் மறைமலை நகர்ல போன மே 18 மேடை ஏறி எப்பவும் போல ஒரு ஸ்பீச்சை பேசியிருந்தாரு. அந்த ஸ்பீச்ல இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, இதன் பிறகு நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு எதை நோக்கி இருக்கும், நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சின்றது வெறுமனே தற்காலிக தோல்வியா இல்ல நிரந்தர வீழ்ச்சியான்றத பத்தி எல்லாம் நாம ஒரு சில பாயிண்ட்ஸ் இதன் பிறகு நாம ஒவ்வொன்றா பார்க்க ட்ரை பண்ணலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு திரு சீமான் அவர்கள் மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல மறுபடியும் ஒரு முறை ஒரு மணி நேரம் 20 நிமிஷம், அதாவது ஒரு 80 நிமிஷத்துக்கு ஒரு சிறப்பான தரமான ஸ்பீச்சை பேசியிருந்தாரு. இந்த ஸ்பீச்ன்றது திரு சீமான் அவர்களோட தி பெஸ்ட் ஸ்பீச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. இந்த ஸ்பீச்ல திரு சீமான் அவர்கள் பல விஷயங்களை புதுசா பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பாவே இல்லை. இந்த ஸ்பீச் திரு சீமான் அவர்களோட ஸ்பீச்சை தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்பீச்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு வழக்கமான ஸ்பீச் தான். இந்த ஸ்பீச்ல திரு சீமான் அவர்கள் ஈழத்தை பத்தி பேசியிருந்தாரு, மேதக அவர்களை பத்தி பேசியிருந்தாரு, நாம் தமிழர் கட்சியோட தோல்வியை பத்தி பேசியிருந்தாரு, தாவேகாவோட வெற்றியை பத்தி பேசியிருந்தாரு, நாம் தமிழர் கட்சியோட எதிர்கால செயல்பாட்டை பத்தி பேசியிருந்தாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த ஸ்பீச்ல எண்ணற்ற பாயிண்ட்டுகளை டச் பண்ணி பேசிட்டு போயிருந்தாரு. ஆனா அவர் பேசுற இந்த 80 நிமிஷத்துல இருந்து எதை பத்தின விஷயங்கள் அதிகமா சோசியல் மீடியால பகிரப்பட்டிருந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திரு சீமான் அவர்கள் எப்பவும் போல மறுபடியும் ஒரு முறை திரு விஜய் அவர்களை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு. மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டம்ன்ற பேர்ல பொதுக்கூட்டம் போட்டு மறுபடியும் ஒரு முறை திரு சீமான் அவர்கள் விஜயை மட்டும் தான் தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல பரவப்பட்டுருச்சு. சோசியல் மீடியால இண்டிவிஜுவல்ஸ் பரப்புறதை தாண்டி முன்னணி செய்தி ஊடகங்களுமே கூட திரு சீமான் அவர்கள் பேசின எந்த முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை பத்தி பேசின பாயிண்ட்ஸை மட்டும்தான் பெரிய அளவுல ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
திரு சீமான் அவர்கள் ஈழத்தை பத்தி பேசுறதையோ, திரு சீமான் அவர்கள் மேதக அவர்களை பத்தி பேசுறதையோ, திரு சீமான் அவர்கள் நாங்க எதனால தோத்தன்றதை பத்தி பேசுறதையோ, இல்ல திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட எதிர்கால செயல்பாடு எப்படி இருக்குன்றத பத்தி பேசுறத பத்தி எல்லாம் அவங்க பரப்பினாங்களா, அதன் மூலமா பெரிய அளவுல வியூஸோ, ஷேர்ஸோ, லைக்ஸோ, சப்ஸ்கிரைபர்ஸோ கண்டிப்பா வர போறது இல்லைன்றது அவங்களோட நம்பிக்கை. ஆனா திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை பத்தி, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை பத்தி பேசின விஷயத்த மட்டும் கட் பண்ணி பரப்பணும்னா அதன் மூலமா நிறைய வியூஸ் வரும், அதன் மூலமா நிறைய லைக்ஸ் வரும், அதன் மூலமா நிறைய கமெண்ட்ஸ் வரும், அதன் மூலமா எண்ணற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல்ஸா இருக்கிறவங்களும் சரி, நியூஸ் மீடியால வேலை செய்யறவங்களும் சரி, நியூஸ் மீடியாஸும் சரி, திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை பத்தி பேசின 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் சொல்லி 80 நிமிஷம் ஸ்பீச்ல ஒரு சின்ன பார்ட்டை மட்டும்தான் கட் பண்ணி பரப்பினாங்க. இப்பவும் பரப்பிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாமளும் திரு சீமான் அவர்கள் திரு விஜய் அவர்களை பத்தி பேசின விஷயங்களை பத்தி இந்த வீடியோவை பின்னாடி பேசத்தான் போறோம். ஆனா திரு விஜய் அவர்களை பத்தி திரு சீமான் அவர்கள் என்ன பேசினார்ன்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மே 18ஆம் தேதி இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல திரு சீமான் அவர்கள் பேசின மிக முக்கியமான விஷயங்களை பத்தி நான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, திரு சீமான் அவர்கள் இந்த மே 18ஆம் தேதி இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டம்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்துக்கு பேர் வச்சிருந்தாலுமே, இந்த பொதுக்கூட்டத்தோட செல்லிங் பாயிண்ட் சென்டென்ஸ் என்ன? வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. எப்படி? வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. இந்த சென்டென்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? வீழ்வதல்ல தோல்வி. தட் மீன்ஸ் நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க, மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்கன்றத நாம் எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாவே ஏத்துக்கிட்டாங்க. அதாவது தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வியில செகண்ட் லைன் என்ன? வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தோத்தத வீழ்ந்ததை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப தோத்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டாங்க. ஆனா அவங்க தோல்வியை நினைச்சு துவண்டு போறதுனாலயோ இல்ல வீழ்ச்சியை நினைச்சு வருத்தப்படுறதுனாலயோ ஏதாவது பிரோஜனமான விஷயம் நடக்க போதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவுமே நடக்க போறது இல்லை. ஏன்னா தோத்ததுதான், வீழ்ந்ததுதான். இப்ப நாம் தமிழர் கட்சி தோத்துட்டாங்க, விழுந்துட்டாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணணும்? எதனால தோத்தோம், எதனால விழுந்தோன்றத ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி முடிவுகள்ல இருந்து வர முடிவுகளை மையம் வச்சுக்கிட்டு நாம எதனால தோத்தமோ அதுக்கான காரணங்களை சரி பண்ணணும், எதனால வீழ்ந்தோமோ அதுக்கான காரணிகளை கண்டறிஞ்சு அந்த காரணிகள் சரியான காரணிகளா இல்ல சரி செய்யப்பட்ட காரணிகளானதையும் கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இதன் பிறகு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி இந்த எல்லா தேர்தலையும் மறுபடியும் ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா நிலையான வளர்ச்சின்றது இருந்தாலுமே கூட அசுர வளர்ச்சியை நோக்கி நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாவே முன்னோக்கி செல்லணும். அதுக்கு நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க என்ன பண்ணணும்? திரு சீமான் அவர்கள் சொல்ற மாதிரியே அழுவதற்கு, அதாவது தோல்வின்றது எப்படி அழுவதற்கு அல்ல, மீண்டும் ஒரு முறை எழுவதற்கு அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. நாங்க ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவர்கள்ல நாங்க அரசியல் மற்றும் ஆட்சி முறை மாற்றத்துக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. இரவுன்னு இருந்தா பகல்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் போது தோல்வின்னு இருந்தா வெற்றின்னு ஒண்ணு கண்டிப்பாவே இருக்கும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. கால்கள் வழி நடத்தி நாங்க நடக்கிறவங்க இல்ல, கனவுகள் வழி நடத்தி நாங்க நடக்கிறவங்க. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. எப்படி? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி அறம் சார்ந்த நல்லாட்சி. அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. மண்டியிட்டு வாழ்வதை விட தலை நிமிர்ந்து சாவது எவ்வளவோ மேலானது. கலைகிற கூட்டம் அல்ல விளைகிற கூட்டம், காற்றில் பறக்கிற பதர்கள் அல்ல விலை மதிப்பற்ற நெல்மணிகள். ஆயுதம் ஏந்தியவர்கள் தோற்கடிக்கப்படலாம், ஆனால் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தியவர்கள் இன்று இல்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அதே போல் அநீதி மற்றும் அக்கிரமம் அதிகரிக்கும் போது மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியை தேடுவார்கள். முடியும் வரை போராடுவது வெற்றி அல்ல, நினைத்ததை முடிக்கும் வரை போராடுவதே வெற்றி.
கடுமையாக உழைப்போம், களத்தை நமதாக்குவோம், சோம்பலை உதறி தள்ளுங்கள், சாம்பலும் சரித்திரம் படைக்கும், நல்லவர்கள் தோற்கலாம், நம்பிக்கை கொண்டவர்கள் என்றுமே தோற்க மாட்டார்கள், கடைசியாக நம்மிடம் சத்தியம் உள்ளது, அதன் மூலம் நாம் ஒரு நாள் கண்டிப்பாக சாதிப்போம், சரித்திரம் படைப்போம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற வாக்கியங்களை பேசியிருந்தாரு. மேல சொன்ன அந்த எல்லா வாக்கியங்களையும் திரு சீமான் அவர்கள் இப்பதான் முதல் முறையா மேடையில பேசலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா இந்த எல்லா வாக்கியங்களையும் திரு சீமான் அவர்கள் தான் ஏறுற ஒவ்வொரு மேடையிலையும் எல்லா வாக்கியங்களையும் பேசலனாலுமே இதுல இருக்க எல்லா வாக்கியங்களையும் திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற மேடைகளை பேசுறாரு. இப்போ மறுபடியும் ஒரு முறை பேசியிருக்காரு. மேல சொன்ன வாக்கியங்கள் தமிழ்நாட்டு மக்கள்ல எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கோம்? ஏன் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட 19 லட்சம் பேருக்காவது இந்த எல்லா வாக்கியங்களும் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ல யாருகிட்ட போயிட்டு திரு சீமான் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லுவாங்க, ஆமகரி AK-74 அவர் பொய்யா பேசுவாரு, அவரு மாத்தி பேசுவாரு, அவர் திறநிதின்ற பேர்ல ஜாலியா இருக்காரு, அவரு அந்த நடிகை ஏமாத்திட்டாரு, அவரு அப்படி பண்ணிட்டாரு, அவரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி திரு சீமான் அவர்களுக்கு எதிரான பாயிண்ட்ஸ் மக்கள் கிட்ட அதிகமா கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா திரு சீமான் அவர்கள்ட்ட பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் பெரிய அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லைன்றதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுல இருந்தே பல பேர் கோபடத்தை பத்தி பேசியிருந்தாங்க, நாமளும் கோபடத்தை பத்தி பேசியிருந்தோம். ஆனா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட எலெக்ஷன் ரிசல்ட்ன்றது கோபடத்தோட பொருந்தி போனதை விட திரு கார்த்திக் அவர்களோட சகுனி படத்தோட பெரிய அளவு பொருந்தி போயிருந்தது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கு 10 காரணம் இருக்குன்னா அதுல முதல் காரணம் குழந்தைகள் சொன்னதா சொல்லி பல பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. ஏன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற எங்க அக்கா பொண்ணு சொன்னதுனால 30 வயசு ஆகிற எங்க அக்கா, 35 வயசு ஆகிற எங்க மாமான்னு சொல்லி இவங்க எல்லாரும் போயிட்டு கூட தமிழக வெற்றி கழகத்தோட விசுவச்சனத்துக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்ப எங்க அக்கா பொண்ணு அந்த பக்கம் வந்தா நான் இந்த பக்கம் ஒளிஞ்சு போற அளவுக்கு, ஏன்னா எங்க விஜய் மாமா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க அக்கா பொண்ணு என்ன கேலி பண்றத கிண்டல் பண்றத பத்தி எல்லாம் என்னன்னு சொல்றது. பட் சகுனி படத்துலயும் இதே மாதிரி சின்ன பசங்க சொல்லி பெரியவங்க ஓட்டு போடுற மாதிரியான சீன்ஸ் அந்த படத்துல இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரியே கார்த்திக் அவர்கள் நாசர் அவர்களை போய் பார்ப்பாரு. நாசர் அவர்கள் நிறைய கருத்துக்களை, நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா மக்கள் அதை பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கார்த்தி நாசர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நீங்க நிறைய பேசாதீங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அடுத்து ஒரு சில சீன்ஸ் கழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திரு நாசர் அவர்கள் எல்லார்கிட்டையும் பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருப்பாரு. அவரு முன்னாடி மக்கள் கணக்கே இல்லாம வந்து உட்காந்துக்கிட்டு எப்ப சாமி பேசுவீங்கன்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. திரு நாசர் அவர்கள் மாதிரியே தான் திரு சீமான் அவர்களும் எப்படி இலவச குடிநீர் தருவேன், எப்படி இலவச கல்வியை தருவேன், எப்படி இலவச மருத்துவம் தருவேன், இது எல்லாத்தையும் எப்படின்னா தரமா தருவேன். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலைன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஃபியூச்சரிஸ்டிக்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களை எண்ணற்ற வகையில மேடை போட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா திரு விஜய் அவர்கள் இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம கண்டென்ட்டே இல்லாம பேசி சின்ன பசங்களோட மனசை மாத்தி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ்னால திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை, அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க கிரவுண்ட்ல இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாலுமே கூட திரு விஜய் அவர்கள் ஹார்ட் ஒர்க் மற்றும் ஹோம் ஒர்க்னு சொல்லி எதுவுமே பண்ணாம தான் இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகியிருக்காரு. ஆனா திரு சீமான் அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, ஹோம் ஒர்க் பண்ணாரு. வெறுமனே எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் பண்ணல, 2010 இருந்து இப்ப 2026 வரைக்கும் சொல்லி எலெக்ஷன்ல தோத்த பிறகு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்றாரு, கண்டிப்பாக ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி இருந்தும் திரு சீமான் அவர்களோட நல்ல கருத்துக்கள், நல்ல திட்டங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரல, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படலன்றத நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல திரு சீமான் அவரோட நல்ல கருத்துக்களையும் திரு சீமான் அவரோட நல்ல திட்டங்களையும் எப்படி மக்கள் கிட்ட கிரவுண்ட்ல இருக்க மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்றத கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். இதனால திரு சீமான் அவர்கள் இந்த மே 18 தமிழ் பேரின் எழுச்சி பொதுக்கூட்டத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 80 நிமிஷம் பேசியிருந்தாரு.
இந்த 80 நிமிஷத்துல திரு சீமானவர்கள் எண்ணற்ற விஷயங்களை சொல்லியிருந்தாலுமே அவர் ஒரு விஷயம் சொல்லும் போது, எந்த விஷயம் சொல்லும் போது, நான் மக்களுக்கு எத்தனையோ பாடம் எடுத்திருக்கேன், ஆனா இந்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு ஒரு பாடம் நடத்துனாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு வாக்கியத்துல இருக்க வழின்றது திரு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே. ஏன்னா நாம ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திலயோ இல்ல பொதுத்துறை நிறுவனத்திலயோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வரோம். நாம ஒரு பொசிஷன்ல ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கோம். அந்த டெசிக்னேஷன்ல இருந்து இன்னொரு டெசிக்னேஷனுக்காக உயர்றதுக்காக நாம ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடுறோம், ஹோம் ஒர்க் போடுறோம், நம்மளால என்னென்ன எஃபர்ட்லாம் போட முடியுமோ அது எல்லாத்தையுமே போடுறோம். ஆனா நம்ம வேலை செய்யற கம்பெனிக்கு புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அவர் லுக் வைஸ் ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு. அவர் ஹேண்ட்ஸமாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கிறதுனால ஆபீஸ்ல இருக்க ஆண்கள் மற்றும் பெண்கள்னு சொல்லி எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருக்கு. ஆனா அவரு ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் பண்ணல, ஆனா அவர் ஒர்க்ல ஹோம் ஒர்க் பண்ணல, ஆனா அவரு ஒர்க்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடல. ஆனா அப்ரைசல் வரும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அந்த புதுசா வந்த ஹார்ட் ஒர்க் போடாத, ஹோம் ஒர்க் போடாத, ஒர்க்ல எஃபர்ட்ன்றத ஒண்ண கொஞ்சம் கூட போடாத அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவரை பெரிய இடத்துல போய் உட்கார வச்சிடறாங்க. அப்படி உட்கார வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் திரு சீமான் அவர்கள் இந்த மே 18 பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தாரு. திரு சீமான் அவர்களோட எல்லா கருத்துக்களும் சரியான கருத்துக்களா இல்ல சரி இல்லாத கருத்துக்களா, திரு சீமான் அவரோட எல்லா திட்டத்தையும் நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதான்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகள் இருந்தாலுமே நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நாம சொன்ன மாதிரி பல பேர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த 3 பேர் இலவசங்களை சொன்னாங்க, இலவச திட்டங்களை அறிவிச்சாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதனால நான் இலவசங்களை கொடுக்க மாட்டேன், இலவச திட்டங்களை அறிவிக்க மாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தா 3 விஷயத்த மட்டும்தான் விலை இல்லாம கொடுப்பேன்னு சொல்லி உண்மையை சொன்னாரு, உறக்க சொன்னாரு, மக்களுக்கான நல்லதை சொன்னாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எப்பவும் போல சரியானதை தேர்ந்தெடுக்காம எளிதானதை தேர்ந்தெடுக்கிறாங்க. எளிதான வாய்ப்பான, ஈஸியான வாய்ப்பான, ஸ்டைலான வாய்ப்பான, கெத்தான வாய்ப்பான, மாசான வாய்ப்பான, கவர்ச்சியான வாய்ப்பான, சினிமா ஹீரோவான திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர்ன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் ஹார்ட் ஒர்க் போடல, ஹோம் ஒர்க் போடல, எஃபர்ட்ன்ற ஒண்ணு கொஞ்சம் கூட போடல. அவருக்கு முதலமைச்சர் பதவி. ஆனா 2010, 2016, 2019, 2021, 2024, 2026ன்னு சொல்லி எந்த பிரச்சனை வந்தாலும், எண்ணற்ற பிரச்சனை வந்தாலும் மக்கள் கூட நின்று மக்களோட களத்துல இறங்கி போராடி இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, அந்த பிரச்சனைக்கு அதுதான் தீர்வு, தமிழ்நாட்டை முன்னோக்கி கொண்டு போறதுக்கு இது ஒண்ணு மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு சொன்ன திரு சீமான் அவர்கள் ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. இது சரியா இல்ல தப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா மக்கள் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்கள் தீர்ப்பை கண்டிப்பாவே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப நம்ம மறுபடியும் சகுனி பட உதாரணத்துக்கு வந்தோம்னா, சகுனி படத்துலயும் இதே மாதிரி குழந்தைகள் ஓட்டு போட சொல்லி சொல்லுவாங்க, அதை கேட்டு பெற்றோர்கள் ஓட்டு போடுவாங்க, அதன் மூலமா ஒரு சிலர் ஜெயிப்பாங்க. அந்த படத்திலேயே நாசர் அவர்கள் நிறைய பேசிட்டு இருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லி திரு நாசர் அவர்கள் முடிவெடுத்த உடனே அவர்கிட்ட பேசுறதுக்காக கூட்டம் குவின்னு சொல்லி குவிவாங்க. அதே மாதிரிதான் திரு சீமான் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ள போகும்போது ஒரு பிரஸ் மீட்டு, ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தா ஒரு பிரஸ் மீட்டு, காலையில ஒரு பிரஸ் மீட்டு, மதியானம் ஒரு பிரஸ் மீட்டு, நைட்டு ஒரு பிரஸ் மீட்டு, பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டு, பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு பிரஸ் மீட்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்ப எல்லாமே என்ன பண்ணாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு, பொதுக்கூட்டங்கள்ல பேசினாரு, மாநாட்டுல பேசினாரு, பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் பேசினாரு, பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் ஈஸியா பேசிக்கிட்டே இருந்ததுனால அவர் பேச்சை யாருமே கண்டுக்கல, எல்லாருமே அவரை கலாய்க்க செஞ்சாங்க. அதனால இப்ப திரு சீமான் அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இதனால தேவையான இடங்கள்ல மட்டும்தான் பேசுறது, தேவையான விஷயத்த மட்டும்தான் பேசுறதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு. திரு சீமான் அவர்கள் பேசின விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறாருன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் பேசியிருக்கேன், இந்த வீடியோலயே அந்த பாயிண்ட பத்தி பேசியிருந்தேன். அதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, இந்த ட்ரையம் தமிழ்ன்ற யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-3.5 மாசம் தான் இருக்கும். இந்த 3-3.5 மாசத்துலயே நானுமே கூட ஒரு வீடியோல பேசின பாயிண்ட அதன் பிறகு அந்த பல வீடியோஸில் நானே பேசியிருக்கேன். ஆனா திரு சீமான் அவர்கள் 2010ல இருந்து கட்சி அரசியல் இருக்காரு, 2016ல இருந்து தேர்தல் அரசியல் இருக்காரு, அதுக்கு முன்னாடில இருந்தே அவர் களத்துல இருக்காருன்னு சொல்லி சொல்லும் போது திரு சீமான் அவர்கள் மேடை ஏறினார்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் பேசுவார்னு சொல்லி இருக்கும்போது அவர் என்னதான் புதுசு புதுசா படிச்சு பேசினாலுமே அவரோட பேச்சை தொடர்ந்து கேட்கறவங்களுக்கு அவர் பேசினது ஏற்கனவே பேசின விஷயமா மட்டும்தான் தோணுமே. அதனால அவரே மேடையில சொன்ன மாதிரி இதன் பிறகு நியூ ரிலீஸ்லாம் இல்லை, ஒன்லி ரீரிலீஸ் தான்ற மாதிரி திரு சீமான் அவரோட பேச்சை அவரோட கட்சியை சேர்ந்தவங்க கண்டிப்பாவே கிரவுண்ட்ல இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.
திரு சீமானோட திட்டங்களையும் கிரவுண்ட்ல இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா திரு சீமான் அவர்களுக்கு எதிராக பரப்பப்படுற பொய்யான தகவல்களை அதோட உண்மை தகவல் என்னன்றத தமிழ்நாடு முழுக்க இருக்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கண்டிப்பாவே கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டாலே திரு சீமானோட வாக்குறுதியும் சரி, திரு சீமானோட வெற்றி வாய்ப்பும் சரி கண்டிப்பாவே அதிகரிக்கும். அடுத்து இந்த மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரணி எழுச்சி பொதுக்கூட்டம் எதுக்கானது? தமிழ் ஈழமற்ற தனி நாட்டுக்கானது. போர் குற்றத்துக்கு எதிரான பொது வாக்கெடுப்புக்கானது. போர் குற்றம் அல்ல, போரே குற்றம்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கானதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த கூட்டத்துல பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. ஆனா திரு சீமானோட இந்த கோரிக்கை திரு சீமான் அவர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க, ஈழத்துல இருக்க, உலகம் முழுக்க பரவி இருக்க தமிழோட இந்த கோரிக்கைன்றது நிறைவேறுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட 99% அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த 1% நிறைவேறினா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே வழி, நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு ஆட்சியை பிடிச்சி திரு சீமான் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா வந்தா வேணும்னா போர் குற்றம் அல்ல, போரே குற்றம், தமிழ் ஈழம் என்ற தனி நாடு, போர் குற்றவாளிகளுக்கு தண்டனை, பொது வாக்கெடுப்புன்னு சொல்லி இதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். எப்படி யோசிச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இல்லாம திமுக ஆட்சியில இருந்தாங்க, அதிமுக ஆட்சியில இருந்தாங்க, இப்ப தாவேக ஆட்சியில இருக்காங்கன்னு சொல்லி இவங்க யார் ஆட்சியில இருந்தாலுமே மே 18 ஒரு ட்வீட் போடலாம். அந்த ட்வீட்ன்றது மாற்றமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே ஏமாற்றமா மட்டும்தான் இருக்கும். மேலும் இந்த பொதுக்கூட்டத்துல திரு சீமானோட பேச்சை மையமா வச்சு நான் எண்ணற்ற நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அந்த நோட்ஸை பத்தி எல்லாம் பேசினா இந்த வீடியோல இன்னும் அதிகமாகன்றதுனால ஒரு சில முக்கியமான பாயிண்டோட நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்றேன். அது என்னன்னா, திரு சீமான் அவர்களே சொன்ன மாதிரி இதன் பிறகு நான் நிறைய பேச போறதுக்கு குறைவா தான் பேச போறேன். நோ நியூ ரிலீஸ், ஒன்லி ரீ ரிலீஸ். அதன் பிறகு மக்களுக்கு பிரச்சனை வந்தா நான் களத்துக்கு வருவலாம் சொல்லி நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாலுமே எனக்கு 1 வருஷத்துக்கு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஜாலியா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாலுமே நாம பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாவே களத்துல வந்து நிற்பாருன்றது என்னோட நம்பிக்கை. திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாவே களத்துல வந்து நிக்கத்தான் போறாரு. அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு? கட்சியோட கட்டமைப்பை வளப்படுத்துறதுக்காக ஜூன் மாசத்துல இருந்து நான் மாவட்டமா போறேன் அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட போறோம். வர 2021 நாடாளுமன்ற தேர்தலையும் எப்பவும் போல தனித்து போட்டிட போறோம். 20 ஆண்கள் 20 பெண்கள் திரு சீமான் அவர்கள் அறிவிச்சதுனால நான் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் சந்திப்புல இந்த மாவட்டமா திரு சீமான் அவர்கள் போகும்போது திரு சீமான் அவர்களும் சரி, திரு சீமான் அவரோட கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, திரு சீமான் அவரோட ஆதரவாளர்களும் சரி, முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, 2024 ஓட்டு போட்ட பல பேர் 2026 நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடல. அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றாரு, திரு சீமான் அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியா, மத ரீதியா, திரை கவர்ச்சி ரீதியான்னு சொல்லி பல பேர் திரு சீமான் அவர்களோட நல்லாதான் பேசுறாரு, நல்ல நல்ல கருத்து தான் சொல்றாரு. ஆனா நான் இந்த காரணத்தினால நான் பாமக ஓட்டு போட்டேன், இந்த காரணத்தினால நான் விசிகாவுக்கு ஓட்டு போட்டேன், எனக்கு விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் விஜய்க்கு ஓட்டு போடன்னு சொல்லி பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள பல பேர் என்ன சொல்றாங்க? திரு சீமான் அவர்கள் நல்லதுதான் சொல்றாரு, நல்ல கருத்து தான் சொல்றாரு, எல்லாமே தெரியுது. ஆனா நான் பாமக தான் ஓட்டு போடுவேன், ஆனா நான் விசிகாவை தான் ஓட்டு போடுவேன், ஆனா நான் தாவேக தான் ஓட்டு போடுவேன். நான் பிறந்ததுல இருந்தே அதிமுக திமுகன்னு சொல்லி இந்த 2 கட்சி தான் ஓட்டு போட்டு வரேன், அதனால நான் வேற கட்சிக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லியும் கூட பல பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காம போயிருக்காங்க. அந்த மாதிரி வாக்காளர்களை முதல்ல கண்டறிஞ்சு திரு சீமானோட கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு, திரு சீமானோட திட்டங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நான் திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். திரு சீமான் அவர்கள் நல்லவர் தான், ஆனா அவர் ஜெயிக்க மாட்டார், அதனால நான் திரு சீமான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் மக்கள் தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்காங்க. அந்த மாதிரி மக்கள், அந்த மாதிரி வாக்காளர்கள் யாருன்றத முதல்ல கண்டுபிடிச்சு அவங்களோட மனநிலையை மாத்துறதுக்கு முதல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்களும் கண்டிப்பாக முயற்சிக்கணும். அடுத்து சோசியல் மீடியால செயல்படுற, களத்துல செயல்படுற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே இது வரைக்கும் எதிர்கட்சிகள் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெருசா களத்துல போய் கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ஆனா இதன் பிறகு எதிர்கட்சியோட ஆளுங்கட்சியான தாவேகா, ஆண்ட கட்சியான திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிரான பாயிண்ட்ஸை ஒரு 33% நீங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான பாயிண்ட்ஸ், நாம் தமிழர் கட்சி சார்பான பாசிட்டிவான பாயிண்ட்ஸை நீங்க ஒரு 66% மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனா பொய்யை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அதனால எதிர்கட்சிகளுக்கு எதிரான பாயிண்ட்ஸை நீங்க 33% கொண்டு போய் சேர்க்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான பாயிண்ட்ஸை நீங்க 66% இல்லாம கூட 660% இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி என்னத்தை சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி வந்தா என்னத்தை செய்வாங்கன்றத நீங்க மக்கள்கிட்ட அதிக அளவு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்
2029 நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தா மட்டும்தான் 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு சீமான் அவர்களை உட்கார வைக்க முடியுன்றத நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்களும் கண்டிப்பாவே மைண்ட்ல ஏத்துக்குங்க. கடைசியா என்னன்னா, திரு சீமான் அவர்கள் கூழ் குடிங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் எனக்கு பீஸா பர்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கடன் வாங்கி சாப்பிட்ற கறி குழம்பை விட சொந்த காசுல சாப்பிட்ற ரசம் சோறு நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் கடை வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு கறி சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி திரு சி ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா, பீஸா பர்கர் கறி குழம்புன்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டாலுமே அது செரிக்கணும்னா ஒரு ரசம் சோறு கண்டிப்பாவே தேவைப்படும். அப்படி இருக்கிறதுனால இப்ப மக்கள் பீஸா தான் வேணும், பர்கர் தான் வேணும், கறி சோறு தான் வேணும்னு சொல்லி கவர்ச்சியான உணவு தான் வேணும், ஸ்டைலான உணவு தான் வேணும், கெத்தான உணவு தான் வேணும், பக்கா மாசான உணவு தான் வேணும்னு சொல்லி திரு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, பீஸா சாப்பிட்டாச்சு, பர்கர் சாப்பிட்டாச்சு, கடை வாங்கி கறி குழம்பும் சாப்பிட்டாச்சு. இப்ப இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுனால தமிழ்நாடு மக்கள் பீஸாவோட இது என்ன, பர்கரோட வேல்யூ என்ன, கறி சோறு சாப்பிட்டதுனால வயிற்றுல என்ன மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்பட போகுது, கடங்கார வீட்டு மண்டபத்தில் நிப்பானேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் உணர்ந்த பிறகு ரசம் சோறை தேடி மக்கள் கண்டிப்பாவே நாம் தமிழர் கட்சியை தேடி வருவாங்க. அப்படி வரும்போது நாம் தமிழர் கட்சி களத்துல முன்ன இருந்ததை விட இப்ப வீரியத்தோடவும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டா மட்டும்தான் அந்த ரசம் சோறை மக்கள்கிட்ட கொடுத்து அந்த ரசம் சோரோட அருமையை மக்கள்கிட்ட உணர்த்த முடியும். அதனால திரு சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்பவும் போல களத்துல இறங்கி செயல்படுங்க. வெற்றி இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அந்த வெற்றி கடைசி வரைக்கும் வராமலே கூட போகலாம். ஆனா அந்த வெற்றிக்காக நாம நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போட்டோமா, ஹோம் ஒர்க்கை போட்டோமா, ரொம்ப ரொம்ப நம்மளோட 100% எஃபர்ட்டை போட்டோமா இல்லையான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. அதனால 2016 இருந்து 2026 வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியல்ல களம் கண்டாங்க, தேர்தல் அரசியல்ல தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி இதன் பிறகு கண்டிப்பாவே மக்கள் களத்திலையும் தேர்தல் போர்க்களத்திலையும் கண்டிப்பாவே போட்டியிட தான் போறாங்க. அதனால மறுபடியும் ஒரு முறை மக்கள் தேர்தல் வரும்போது மறுபடியும் ஒரு முறை நீங்க பீஸா பர்கர் கடை வாங்கி சாப்பிட்ற கறி குழம்பு தான் வேணும் ஆசைப்பட போறீங்களா, இல்ல உடம்புக்கு எந்த விதமான கெடுதலை ஏற்படுத்தாத நம்மளோட உழைச்ச காசுல சமைச்சு சாப்பிட்ற ரசம் சோறான நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்க போறாங்களா இல்லையான்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம்.